வணக்கம். அதாவது மதுரையில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி கொண்டு தென்காசி மாவட்டத்திற்கு விற்பனை செய்வதற்காக ஒரு நபர் வந்து கொண்டிருந்த போது தென்காசி மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கஞ்சா விற்பனை செய்யும் நபர்களை கூண்டோடு பிடிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் கஞ்சா பொட்டலங்களை வாங்கி கொண்டு தென்காசியை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரியை பின்தொடர்ந்து போலீசார் சென்று கொண்டிருந்த நிலையில் லாரியானது குத்துக்கல் வலசை பகுதியில் உள்ள கணக்கப்பிள்ளை வலசை செல்லும் சாலையில் ஓரமாக நின்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக போலீசார் அந்த பகுதியில் மறைந்திருந்து நோட்டமிட்டுக் கொண்டிருந்த நிலையில் கஞ்சா பொட்டலங்களை மதுரையில் இருந்து கடத்தி தென்காசிக்கு கொண்டு வந்த நெட்டூர் பகுதியை சேர்ந்த இசக்கிமுத்து என்ற நபரிடமிருந்து 4 நபர்கள் கஞ்சா பொட்டலங்களை வாங்கி கொண்டு செல்ல முயற்சி செய்த நிலையில் அங்கு மறைந்திருந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை தென்காசி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது இசக்கி குமாரிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி வந்த நபர்கள் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த நயினார் விக்னேஷ், நெட்டூர் பகுதியை சேர்ந்த பேச்சுமுத்து, அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜாராம், ஐயனார் குளம் பகுதியை சேர்ந்த மனோரஞ்சித் என்பவரை தெரிய வந்த நிலையில் இவர்கள் 4 பேரும் இசக்கி குமாரிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி சென்று அவர்களது பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக திட்டமிட்டு இருந்ததை விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அவர்கள் அதில் இருந்து 10 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு லாரி, கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விற்பனை செய்வதற்காக கஞ்சாவை மதுரையில் இருந்து கடத்தி வந்த விற்பனை செய்த பங்கு போட்டுக் கொண்டிருந்த கஞ்சா கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.